நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாருங்கள் டிடிஎஸ் ரவியிடம் பேசுவோம். ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம். ஐ திங்க் லாங் இன்ட்ரடக்ஷன் நினைக்கிறேன். பட் சி சட்டம் ஒழுங்கு லேப்ஸ் ஆகலை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த இந்த கடந்த 16 நாட்கள் வந்து எங்கே கேட்டாலும் வந்து சம்பவங்களாகவே வந்துட்டுருக்கு. ஆனால் முதலமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் நடத்தி. அஜித்குமார் பிரச்சனை வந்தபோது ஒரு ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் போட்டுட்டு தமிழகத்தை ரொம்ப அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொன்ன அன்றைக்கி தான் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டார். ஸோ ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் தான் ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் போட முடியும். இந்த பசங்களை வந்து தேர்ந்தெடுத்து நீங்களாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இஸ்மாயில் அவர்களை அல்லது ஜேம்ஸ் அவர்களையும் கூப்பிட்டு அந்த மாதிரியான பசங்களையும் படிங்கன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் அவர் குடும்பத்தில் இன்ப நிதியோ உதயநிதியோ படிக்க வச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். படிக்கிறதுனால என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டால் ஒரு பொறுப்பு வரும், ஒரு கிராஸ்அப்பிங் பவர் வரும், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பொய் சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும்.